புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சங்கராபரணி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆற்றின் கரையோரம் இருந்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்பொழுது மீட்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன? பெஞ்சல் புயலானது புதுச்சேரியை கரையை கடந்திருக்கிறது. இந்த கரை கடக்கும் போது புதுச்சேரியில் நேற்று முதல் இன்று வரை தற்போது வரை இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. நேற்று இந்த பெஞ்சல் புயல் கரை கடக்கும் போது அதீத கனமழையும் சூறைக்காற்றும் வீசிய காரணத்தினால் புதுச்சேரி முழுவதுமே மழை நீரால் சூழ்ந்திருக்கிறது. நகரம் மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமே இப்படித்தான் காணப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதிகள் முழுவதுமே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது கிராம பகுதிகளிலும் மிகுந்த பேரதிர்ச்சியாக இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மங்களம் தொகுதி இருக்கக்கூடிய இந்த பகுதியில சங்கராபரணி ஆறானது ஓடுகிறது. இந்த ஆற்றில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இந்த மழை நீரானது அந்த சங்கராபரணி ஆற்று வழியாக கடலில் கறக்கக்கூடிய நிலையில சங்கராபரணி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கணுவாப்பேட்டை, மங்களம் உள்ளிட்ட பல்வேறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த பகுதியில் வீடுகளில் வசித்து வருகிறார்கள். அவர்களை அந்த மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. இந்த மழை நீரை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் மேற்பார்வையில் இந்த NDRF குழுவானது அந்த பகுதியில் சென்று அந்த பொதுமக்களை மீட்கும் பணியானது சவாலாக அவர்கள் மீட்டு காட்சியானது தற்போது நம்ம பார்க்கலாம். அவர்கள் தங்களுடைய உயிரை பணைய வைத்து அந்த பொதுமக்களை காப்பாற்றி வருகின்ற சூழல் தற்போது நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் தங்களுடைய உயிரை பணைய வைத்து அவர்கள் கூட்டு அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைத்து அவங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு மற்றும் அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் அனைத்துமே, போர்வை உள்ளிட்ட அனைத்துமே மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் தங்க வைப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இந்த முகாம்களாகவே செயல்படும், மறு உத்தரவு வரை இந்த முகாம்களாகவே செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அறிவித்த இந்த நிலையில தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் உணவு வகைகளும் அனைத்துமே தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே 48,000 உணவு பட்டணங்கள் தயாரிக்கப்பட்ட நிலையில புதுச்சேரி அரசு மட்டும் இந்த உணவு பட்டணங்கள் தயாரிக்கும் இல்லாமல் பல்வேறு சமூக அமைப்புகளும் இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மீட்பு பணிகளை NDRF ஆனது முழு வீச்சில் புதுச்சேரி முழுவதுமே ஈடுபட்டிருக்கிறார்கள். கள நிலவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.